தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு கலைஞனை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரகுநாத் மேனட் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு தமிழன் உலகம் முழுக்க இன்றைக்கி ஒரு பரதநாட்டியத்தை என்ன வேகமான ஒரு சுழற்சியோட உழைப்போட ஒரு ஆணால் பரதநாட்டியத்தை உலகம் முழுக்க, அதாவது கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட அதில் ஒரு டான்ஸராக மட்டும் இல்லாமல் ஒரு பாடகனாக, ஒரு இசைக்கலைஞனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு டாக்குமெண்ட்ரி மேக்கராக, இப்படி பல பரிணாமங்களை கொண்டவர் தான் ரகுநாத் மேனட். இவர் இப்போ சமீபத்தில் ஒரு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதாவது பாண்டிச்சேரியை பேஸ் பண்ணி ரிட்டர் டு பாண்டிச்சேரி அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட காட்சிகள் கூட நம்ம பார்க்கலாம். வெறுமனே ஒரு கலைஞனாக அதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க, ரொம்ப ஏழை குழந்தைங்களாம் அந்த நாட்டியம் கற்றுக்கிட்டதுனால அவங்க எவ்வளோ வாழ்க்கையில் ஒரு சென்சிபிளாக மாறுறாங்க, அவங்க வாழ்க்கையே ஒரு சென்சிபிளாக ஆயிருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நேரடியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கலை தான், ஒரு ஒன்றுமே இல்லாத மனிதனுக்கு கூட கலை தான் ஒருத்தனை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த முடியும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மனுஷன் கூட சினிமாவில் சேர்ந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி ஆயிடுறான். அது காரணம் என்னென்னா அவன் அந்த கலை இருந்தால் போதும். அப்படி பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு கலையாக அந்த பரதநாட்டியம், அது மிகப்பெரிய ஒரு வேலையை அவர் செய்கிறார். அதுக்கு நம்ம மிகப்பெரிய பாராட்டுறது தரணும். அங்கே இருக்கிற அனாதை விடுதிகளுக்கு கூட அங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு அவர் அந்த பயிற்சி தர்றது, அது ஒரு சோஷியல் கான்ஷியஸை நம்மளால் பார்க்க முடியுது. நான் சின்னதுலேருந்து ஃபாரினில் வந்ததால் ஃபாரினை பற்றி இந்தியன் டிவியில் காமிக்கும் போது ரொம்ப ஏழைங்க தான் காமிப்பாங்க. அதனால் எனக்கு பரிதாப மனசு வந்தது. இந்த எப்படியாவது டாக்டர் ஆகி ஏழைக்கெல்லாம் ஃப்ரீயாக எல்லாருக்கும் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டுருந்தேன். ஆனால் கலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதால் இன்றைக்கி கலையை கொடுக்குறேன் அவங்களுக்கு. ஏன்னா எஸ்பெஷலி இந்த அடாப்டட் சில்ட்ரன், இந்த வாங்கி வைக்கிற பசங்களும் அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் ஏழை குடும்பங்களும் வசதி இல்லாமல் வளரும் போது அவங்களுக்கு கலை ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா கலையால் அவங்க பல கஷ்டங்களை மறந்து வரலாம். அது இல்லாமல் அவங்களுடைய பாடி போஸ்டர் முக்கியமாக சேஞ்ச் ஆகுது. நான் சின்னதே பார்த்துட்டேன். எப்படி பசங்களை கூட்ட ஒரு மாதிரி இருக்காங்களோ, அவங்க ஒன்று கற்றுனோடனே அந்த பாடி எப்படி ஒரு பூ மாதிரி உதிருதோ, அது மாதிரி கண்டிப்பாக கலை அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க கவலை தீர்ப்பது நாட்டிய கலைன்னு. கலைன்னா வரும் டான்ஸ் மட்டும் இல்லை, மியூசிக்கோ சினிமாவோ ஓவியமோ எல்லாம் கலை தான். அதனால் கலை ஒரு முக்கியமான தத்துவம். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு சொல்லித்தர அவங்க எப்படி மாறினாங்கன்னு. அதனால் நான் அதிலே தான் போயிட்டு இருந்தேன். அந்த கதையை தான் நான் சினிமாவில் எடுக்க ஆசைப்பட்டிருக்கேன். தனக்கு சொன்னதையும் தனக்கு சொன்ன தனன் குதா தத்தரை இடுதோம் தனன் குதா தத்தரை இடுதோம் தனன் குதா கிருத கிருத இடுதோம்